ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவா விளாக். நம்ம வீடும் பாத்ரூமும் எவ்வளோ வாசனையாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து இருக்கும். பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகரிக்கிறதுக்காக நம்ம வீட்டை எப்பயுமே வாசனையாக வச்சுக்கிறதுக்காண்டி நம்ம ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். நம்ம கடைகளில் வாங்குகிற ஏர் ஃப்ரெஷ்னர்லாம் 40 to 45 rupees வரும். அது வந்து நம்ம 1 month தான் அதோட வாசனை வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம தூக்கி தான் போடணும். ஆனால் இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து 1 வருஷம் ஆனாலும் கரையாமல் அப்படியே இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஏர் ஃப்ரெஷ்னர் செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். நம்ம நாப்தலின் பால்ஸ் வந்து 5 எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா கிரைண்ட் பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. நாப்தலின் பால்ஸ் வாசனைக்கு கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வராது. அதனால நம்ம நாப்தலின் பால்ஸ் வந்து நல்லா தூளாக்கி 5 பால்ஸை வந்து எடுத்துக்கிறோம். நான் வந்து ஒரு பாத்ரூமுக்கு தேவையான அளவு நான் செய்ய போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா உப்பு, பேக்கிங் சோடா, அது வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து அதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடாவுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பேர்ட்ஸ் முதல்லாம் ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால தான் நம்ம பேக்கிங் சோடா வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம். வாசனைக்காக நான் வந்து ஜாஸ்மின் எசென்சியல் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எசென்சியல் ஆயில் இல்லாட்டி ரோஸ் மில்க் எசன்ஸ் கூட சேர்த்து நம்ம வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஜாஸ்மின் ஃப்ளேவர் இருந்தனால எசென்சியல் ஆயில் வந்து 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நம்ம வாசனை தரக்கூடிய எந்த லிக்விட் நம்மக்கிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம பைண்ட் பண்ணுறதுக்கு கம் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ஃபெவிகம் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபெவிகம்மை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரே தான் எல்லா கம்மையும் சேர்த்துடக்கூடாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணும்போது ஒரு க்ளே மாதிரி வரும். நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த க்ளே பக்குவத்தை வந்தோடனே நம்ம கம் சேர்க்கிறத நிப்பாட்டிடணும். அதை எடுத்து ஒரு பாக்ஸில் ஷிஃப்ட் பண்ணி அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறணும். நம்மளுக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த சேஃப் கண்டெய்னரில் அதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். உங்கள்கிட்ட மோல்டு இருந்தால் கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு ஸ்கொயர் சேஃப் வேணுங்கிறதுனால நான் ஒரு ஸ்கொயர் சேஃப் கண்டெய்னரில் அதை ஃபில் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து அதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 1 hour to 2 hours வந்து அதை அப்படியே விட்டுருங்க. நல்லா காஞ்சோடனே அது வந்து நல்லா கெட்டியாக இறுகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து ரெடி ஆயிருச்சு. இதை ஏதாவது பழைய ஓடோனில் பாக்ஸு இல்லாட்டி கண்டெய்னர் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு நெட் மாதிரி இருந்துச்சு, அதை எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணி நான் வந்து பாத்ரூமில் வந்து இதை ஃபிட் பண்ணிட்டேன். இது வந்து 1 வருஷம் ஆனாலுமே நம்மளுக்கு அப்படியே கரையாமல் இருக்கும். இது 1 monthக்கு அப்புறம் வந்து ஸ்மெல் கம்மியாத மாதிரி தெரிஞ்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பர்ஃப்யூமை வந்து அதில் ரீஃபில் பண்ணிக்கிடலாம். இது செய்ய நம்மளுக்கு மொத்தமே 10 ரூபாய் தான் செலவாகும். அதிலே நம்ம 1 வருஷத்துக்கு தேவையான ஓடோனில் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம யுவா விளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.